ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ரேவதி நடித்த 4 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட ரேவதி நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட ரேவதி நடித்த 4 படங்கள் என்னென்னு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேங்க. நம்ம விஜயகாந்த் கூட ரேவதி நடித்த முதல் படம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்தும் நடிச்சுக்காப்பில், நம்ம ரேவதி நடிச்சுக்காப்பில். ரேவதி வந்து வைதேகி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து வேலுச்சாமி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில். இந்த படம் செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கும் நம்ம ரேவதிக்கும். இந்த படத்தை டேரக்டர் வந்து சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படவு ஹிட்டுங்க. அதுக்கடுத்து 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 1990ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 38வது வயசில் சத்திரியன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம ரேவதி வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்புல, ஜெயா அப்படிங்கிற கேரக்டரில். இதில் பானுப்பிரியாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ஏசிபி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராக போலீஸ் அதிகாரியாக செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை வந்து கே சுபாஷ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படவு ஹிட்டுங்க செம சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கு. 3வது படத்தை பற்றி பார்த்தாலும் 3வது படம் 1994ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 42வது வயசில் என் ஆசை மச்சான் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரேவதி வந்து தாயம்மா அப்படிங்கிற கேரக்டர்லையும் மரகதம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராக நடிச்சிருக்காப்புல. நம்ம விஜயகாந்துக்கு செம பெஸ்ட் ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ரஞ்சிதாவும் நடிச்சிருக்காப்புல நம்ம முரளிக்கு ஜோடியாக. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ஆறுசாமி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவதா இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு. 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 1995ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 43வது வயசில் காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ரேவதி வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு பெஸ்ட் ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ராவாலி அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து பாலு காந்தி அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவதா இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, இந்த படம் ஒன்று ஹிட்டுங்க. இந்த படம் செம சூப்பர் டூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ரேவதி 4 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக செம சூப்பராக நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.